ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மோடார் சல்மான் செல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரேஜ்க்கு மாருதி ஸ்விஃப்ட் கார் வந்திருக்கு. இந்த காரில் வந்து என்ன ஒர்க் அப்படின்னா, ஸோ பின்னாடி டோரு, ஃப்ரண்ட் பானட்டு, 2 பம்பரு, ஸோ பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பின்னாடி டோரில் வந்து இந்த ஒரு சின்னதாக துரு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால இந்த பின்னாடி டோர் வந்து மாற்றணும். அண்ட் மாற்றதுக்காக வந்து கிளாஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ மாற்றி முடிச்சதுக்கப்புறம் காரோட ஃபிட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ பம்பரு, பேக் டோரு, ஸோ அதெல்லாம் ஃபிட்டிங் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பானட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து டென்ட் இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்ம அண்ணன் ரெடி பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த டென்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பட்டி பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த காரில் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் இந்த பானட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து டென்ட்டுங்க இருந்துச்சு. ஸோ அது வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டென்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த பேஸ்ட் ஒர்க்கில் நம்ம என்ன பேஸ்ட்டெல்லாம் பார்த்து அண்ட் இந்த லெவலில் எடுத்துட்டாங்க. அண்ட் இந்த லெவலெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நேரம் காய விட்டு டல் பண்ணும். அண்ட் பேக் டோர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அது வந்து ப்ரைமருக்காக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ரைமருக்காக ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த பானட்டில் நம்ம பேஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து டல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓகே, நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் காரோட கலர் பார்த்தோன்னா பர்ல் ஒயிட்டு. ஸோ இந்த கலர் நம்ம எந்த அளவுக்கு அண்ட் மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா மறக்காமல் நமக்கு மேட்ச்சில் கேளுங்க. அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் ரூமில் இருக்குது. அண்ட் காரோட பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சு அண்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்கிறோம். அண்ட் காரோட கலர் வந்து பர்ல் ஒயிட்டு. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்டு பானட்டு. அண்ட் இந்த பானட்டில் தான் நம்ம பட்டி பேஸ்ட் ஒர்க் பார்த்தோம். அண்ட் அந்த லெவலெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, இந்த பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இந்த கலர் வந்து எந்த அளவுக்கு மேட்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு அண்ட் ஃபிட்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் ஃபிட்டிங் ஒர்க் வந்து ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஸோ இந்த ஃபிட்டிங் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுமே நம்ம ஃபிட் பண்ணோன்னா ஸோ அதை காய டக்குன்னு, ஸோ அதனால நல்லா ஒரு 2 hours இந்த மாதிரி காய விட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணுவோம். பேக் டோர் ஃபிட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் காரோட அவுட்லுக் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்போ காரில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் வந்து எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா ஸோ இந்த கிளாஸும் ஃபிட் பண்ணிட்டோம். அண்ட் ஓகே, இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் கலரும் பாருங்கள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருக்குன்ட்டு. அண்ட் எந்தெந்த பீஸ் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா, பின்னாடி டோரு, பம்பரு, அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து பானட்டு, பம்பரு. அண்ட் பானட்டில் நம்ம பேஸ்ட் பட்டி ஒர்க் பார்த்துருந்தோம். ஸோ அது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் எந்தளவுக்கு அது பேஸ்ட் ஒர்க் பார்த்து நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகேங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.